எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரைக்கீரை குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத பார்ப்போம். ஒரு குக்கர்ல வந்துட்டு, அந்த குக்கர்ல கொஞ்சமா உங்களோட துவரம் பருப்பு நீங்க என்ன என்ன துவரம் பருப்பு வச்சிருக்கீங்களோ அத நீங்க போட்டுக்கோங்க. அதில வந்துட்டு 2 பச்சை மிளகா, கீரைய வந்துட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி 1 எடுத்திருக்கேன். இதில கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு, கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா அத 2 விசில் வர்ற மாரி குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அத வேக வச்சு எடுத்து விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்படி நல்லா கொழஞ்சு கிடைக்கும். கீரை வந்து நல்லா வந்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கடைஞ்சிட்ட அப்புறமா ஒரு கடாயில வந்துட்டு எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சமா சீரகம், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச அப்புறமா, இது பூண்டு வந்துட்டு தட்டி வச்ச பூண்டு வந்து இதில போட்டுக்கோங்க. அது வந்துட்டு நல்ல ஸ்மெல் குடுக்கும். கீரை கீரை குழம்புக்கு. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்த வந்துட்டு கட் பண்ணி, அந்த பெரிய வெங்காயத்த இதில போட்டுட்டு, கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே வெங்காயத்துக்கு அதுக்கப்புறமா கீரைய மசிச்சு வச்ச கீரைய வந்துட்டு இதில ஊத்திக்கோங்க. கீரைய ஊத்திட்டு கொஞ்சம் வந்துட்டு நான் தேங்காய் பால் ஊத்தியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா இத நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் ஊத்திட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் லைட்டா கொதிச்ச அப்புறமா அத இறக்கிட்டு, உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா. இது வந்து ரைஸோட நெய் ஊத்தி, அப்பளம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல், கொஞ்சமா பிக்கிள் வச்சுட்டு, லஞ்ச வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.